அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெற்றிகளை குறிக்கக்கூடிய ஒரு வெற்றிலையின் மகத்துவத்தை பத்தி தான் நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம். இந்த பதிவை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பர்களே. இந்த வெற்றிலையினுடைய மகத்துவம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த காலத்திலேயே நம்முடைய முன்னோர்கள் தெரிஞ்சதுனால தான் இதை சரியான முறையில் பயன்படுத்தியிருக்காங்க. உணவுக்காகவும் சரி, எந்த ஒரு விஷயத்துக்காகவும் செய்யும்போது இந்த வெற்றிலையை சரியான முறையில் பயன்படுத்தும் போது வெற்றிகள் அவர்களுடைய வீட்டு வாசலிலே நிற்கும். அப்பேற்பட்ட ஒரு மகத்துவமான ஒரு வெற்றிலை தான் இந்த வெற்றிலை. இந்த வெற்றிலை பார்த்தீங்கன்னா, உணவுக்காக எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா தாம்பூலம் தரிப்பதற்காகவும் மற்றும் மற்ற தெய்வங்களுக்கு மிகவும் பிடித்தமான ஒரு விஷயமாக இது கருதப்படுகிறது. இந்த வெற்றிலையை நம்ம எப்படி பயன்படுத்தி நம்ம வாழ்க்கையில் நம்முடைய பெரிய முன்னேற்றத்தை காணலாம் அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதற்கு இந்த மாதிரி ஒரு 5 வெற்றிலை, இந்த வெற்றிலை பார்த்திங்கன்னா கிழிந்துலாம் இருக்கக்கூடாது. இது நுனி பகுதி ரொம்ப உங்களுக்கு நல்ல நீளமாக இருக்கணும், எந்த ஒரு ஓட்டையும் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்றத நான் இப்போ சொல்லுறேன். மிக முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய இந்த வீடியோவில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த ஒரு காரியம் செய்யணுன்னாலும், எந்த ஒரு காரியம் நடக்கணுன்னாலும், எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யணும் அப்படின்னாலும் அது வெற்றிகரமாக முடியணும்னா இந்த 2 மந்திரத்தை நீங்கள் சொல்லும் போது அது கண்டிப்பாக நடந்தே தீரும். இது பார்த்திங்கன்னா ரொம்ப அரிதான ஒரு ஓலைச்சுவடியிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு விஷயம். இது யாருக்குமே தெரியாது. இது 2 எழுத்து மந்திரம் தான். இந்த மந்திரத்தை நீங்கள் 9 முறை சொல்வதால், இந்த வெற்றிலையில் ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை நீங்கள் தடவி சொல்வதால் நீங்கள் நினைக்கிறது எந்த ஒரு தடையும் இல்லாமல் நடந்தே தீரும். இது எப்படி செய்யணும்னு சொல்கிறேன். இதிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெத்தலையை எடுத்துக்கோங்க. நான் மேலே இருக்கிற ஒரு வெத்தலையை எடுத்துக்கிறேன். இப்போது நீங்கள் என்ன விஷயத்துக்காக உங்களுடைய தெய்வத்துக்கிட்ட நீங்கள் பிரார்த்தனை வைக்கிறீங்களோ அது நடந்தே தீரணும்னா அந்த தெய்வத்தை நீங்கள் வேண்டிட்டு நீங்கள் என்ன செய்யணும், இந்த மாதிரி ஒரு வெத்தலையை எடுத்துக்கங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது உண்மையிலே இந்த மாதிரியான மை இருந்ததுன்னா, அதாவது பார்த்திங்கன்னா இந்த மை பார்த்திங்கன்னா ஐங்கோல் மைன்னு சொல்லுவாங்க. இந்த ஐங்கோல் மை இருந்ததுன்னா அந்த மையை பார்த்திங்கன்னா கொஞ்சம் எடுத்துக்குங்க. எடுத்துக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெற்றிலை மேலே தடவணும். என்ன மந்திரத்தை சொல்லி தடவணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த கையில் எடுத்துக்கணும் அந்த கையில் மட்டும் எடுத்துக்குங்க. எடுத்துக்கிட்டு ஐங்கோல் மந்திரம் மன்னிக்கணும், எந்த விரலில் எடுத்துருக்கணும் அந்த விரலை மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. மையை எடுத்துக்கிட்டு அந்த விரலை தான் எடுக்கணும். எடுத்துகிட்டு நீங்கள் நான் சொல்கிற மந்திரத்தை 9 முறை சொல்லணும். இந்த மையை தடவிக்கிட்டு நீங்கள் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த மையை நீங்கள் தடவிக்கிட்டே இருக்கணும் 9 முறை. நான் சொல்கிற இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லி நீங்கள் தடவணும். அது என்ன மந்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு முன்னதாகவே நான் சொல்லியிருப்பேன். ஓம் குருவடி சரணம் திருவடி சரணம், ஓம் குருவடி சரணம் திருவடி சரணம், ஓம் குருவடி சரணம் திருவடி சரணம். இந்த மந்திரம் பார்த்திங்கன்னா ரொம்ப சக்தி வாய்ந்த மந்திரம். இந்த மந்திரத்தை நம்ம இந்த மையோடு சொல்லும் போது இந்த மைக்கு பார்த்திங்கன்னா உயிர் வந்துடும். இந்த உயிர் வந்த மையை நீங்கள் இது இந்த ஐங்கோல் மைன்றது ஒரு சாதாரண மை கிடையாது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா, உங்களுக்கு நான் உங்கள் கண்ணு முன்னாடியே இந்த மையை ஐங்கோல் மைன்றதை நான் உங்களுக்கு இந்த வெற்றிலையில் வச்சு காமிச்சேன். இந்த ஐங்கோல் மையில் பார்த்திங்கன்னா உங்கள் கண்ணு முன்னாடியே செஞ்சது. இதில் எந்த விதமான ஒரு ஃபேக்கும் கிடையாது. இந்த ஐங்கோல் மைன்றது ரொம்ப சக்தி வாய்ந்தது. இது ரொம்ப சுத்தமான நல்லா ஒரிஜினலாக கிடைக்கக்கூடிய இடத்துல வாங்கிட்டு இந்த மாதிரி நீங்கள் நான் சொன்ன மந்திரத்தை நீங்கள் மனசார சொல்லி உங்கள் வேண்டுதலை உங்களுடைய பூஜை அறையில் இந்த வெற்றிலையை அந்த ஒரு நாள் முடிஞ்சு வச்சிங்கன்னா, நீங்கள் என்ன நினச்சிட்டு போனீங்களோ அந்த விஷயம் கண்டிப்பாக வெற்றியாக முடியும். அந்த விஷயத்தை பார்த்து அவங்களுக்கு சொல்லுவாங்க. இப்படி தான் மை போட்டு பார்க்குறது ஒரு விஷயத்த. அது இப்போ நான் சொன்னது பார்த்திங்கன்னா, உங்களுக்கு இந்த 2 எழுத்து மந்திரம் பார்த்திங்கன்னா இதுவே ரொம்ப சக்தி வாய்ந்த மந்திரம். இது நல்ல விஷயத்துக்கு மட்டும் பயன்படுத்துங்க. இது ரொம்ப ரகசியமாக வைக்கப்பட்ட அந்த மந்திரத்தை தான் நம்முடைய வியூவர்ஸ் சேனல்ஸ்க்கு பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பலன் அடையணுன்றதுக்காக ஒரு விஷயத்துக்காக தான் சொல்லியிருக்கோம். இந்த மகா சக்தி வாய்ந்த மந்திரத்தை இந்த மாதிரி ஐங்கோல் மையில் பார்த்திங்கன்னா வெத்தலையில் நீங்கள் தடவி உங்களுடைய கோரிக்கைகளை வைக்கும் போது உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கணபதி, எனக்கு பிடித்தமான ஒரு தெய்வம் கணபதின்றதுனால கணபதியை நினச்சிட்டே பண்ணதுனால கணபதி வந்திருக்காரு.
ஆகையால் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா பார்த்துக்குங்க. உங்கள் கண்ணு முன்னாடியே செஞ்ச ஒரு விஷயத்தை தான் காமிச்சிருக்கிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு இதுவும் கிடையாது. உங்கள் கண்ணு முன்னாடியே கையில் வச்சு காமிச்சது தான். இப்படி இந்த மாதிரி ஒரு விஷயம் இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கவங்களுக்கே தெரியும். இது கண்டிப்பாக இது ஃபேக் இல்லை, இது உண்மையிலே நடந்த விஷயங்க. இப்படி தான் வந்து கண்டுபிடிப்பாங்க எல்லா விஷயத்தையும் மை போட்டு பார்க்குறது. இதை தான் நம்மளுடைய சேனல்ஸ் சார்பாக நான் இங்கே செஞ்சு காமிச்சிருக்கேன். ஸோ இதை வந்து நீங்கள் வந்து வீட்டில் நீங்கள் வந்து உங்களுடைய விஷயத்துக்காகவும் உங்களுடைய தேவைக்காகவும் பண்ணும்போது இந்த தெய்வம் வந்து உங்கள் கூட இருந்து உங்களுடைய குடும்பத்தை வழிநடத்தும். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா, இதெல்லாம் வந்து இந்த மை தடவினதை வந்து தூக்கி போட்டுறாதீங்க. இதை அப்படியே காஞ்சி ஒரு மஞ்சள் துணியில் சுற்றி வைங்க. இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 21 நாளைக்கு இந்த மாதிரி செய்யும் போது அந்த செஞ்ச மையோ இதை எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் என்ன எங்கேயாவது அரச மரம் இல்லை வந்து ஆலமரம் இருக்கிற இடத்துல வந்து ஒரு மாலையாக சேர்த்து கோத்து போட்டுருங்க. இப்படி செய்யும் போது என்னென்னா உங்களுடைய வேண்டுதல் எல்லாமே நிறைவேறும். நண்பர்களே, இப்படி ஒரு அருமையான வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இது பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் போய் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் நம்முடைய சேனலில் அதிகமாக வர இருக்கிறதுனால நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே. நன்றி. நம்ம சேனல்ல ஜாயின் பண்ணுங்க. நீங்க ஜாயின் பண்றதுக்கு செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். நம்ம சேனல் பேஜ்ல ஜாயின்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை அழுத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கேட்கும். அதுல 89 ரூபா அப்படிங்கிற பிளான்ல ஜாயின் பண்ணிடுங்க. ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நாங்க போஸ்ட் பண்ணக்கூடிய வீடியோஸ் எல்லாமே பார்த்துக்க முடியும். நார்மல் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு இந்த வீடியோஸ் பார்க்க முடியாது. நம்ம சேனல்ல ஜாயின் பண்ற எல்லாருக்குமே இந்த வீடியோஸ் கிடைக்கும். அதனால மிகவும் சக்தி வாய்ந்த இந்த மந்திரங்கள் தாந்திரிகங்களை தெரிஞ்சுக்கிட்டு அனைவரும் பயன்பெறுமாறு கேட்டுக்கிறோம். இந்த அரிய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னா உடனே நம்ம சேனல்ல ஜாயின் பண்ணுங்க. நன்றி. அனைத்து விதமான பண பிரச்சனைகளையும் தீர்க்கும் சக்தி வாய்ந்த பணவசிய தாந்திரிக புத்தகம் வெறும் 100 ரூபாய் மட்டுமே. வேண்டியவர்கள் வாட்ஸ்அப்பில் பெற்றுக்கொள்ளலாம். தொடர்புக்கு ஸ்கிரீனில் உள்ள நம்பருக்கு அழைக்கவும்.